நல்லவர்கள் யாவருக்கும் வணக்கம். நம்ம நம்ம வாழ்ந்தால் மட்டும் பத்தாது, சமுதாயத்தில் எல்லாரும் வாழணும். அதுக்கான வழிமுறைகளை நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு, எந்த தீங்காக இருந்தாலும் வெளியிலிருந்து வந்தது தான். நம்ம நாட்டில் எந்த தீங்கும் உருவாக்கப்படவில்லை. நம்ம கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் கடைபிடிச்சாங்கன்னு சொன்னால் அருமையாக வாழ்வாங்க. ஔவை பாட்டியார் என்ன சொன்னார்? போரை நிறுத்தறதுக்கான வழிமுறைகளை சொன்னாங்க. அதிகமான போருக்கு எல்லாம் இல்லை, அவனது துருப்பிடிச்சு கிடக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அமெரிக்கா மதவெறியை உருவாக்கி விட்டு அப்புறம் அங்கே போர் அட்டாக்குக்கு அவன் வர்றான். அப்போ முதல்ல மதவெறியை கிறிஸ்து முஸ்லீம் மதவெறிகள் உள்ள நுழைக்கிறது. அப்போ நாளாக பிரிஞ்சிருவான் மக்களுக்குள்ள ஒரு சலசலப்பு, மூளைச்சலவை செய்யப்படுது. அவ்வளோதான், அப்போ மாறிடுவான். அப்போ அது தவறான. அதே மாதிரி கலாச்சார சீர்கேடு. நம்ம கலாச்சாரம், நம்ம உறவு, மாமன் மச்சான் உறவு, அண்ணன் தம்பி உறவு தெளிவாக இருந்தாங்க. மாறி உறவு முறைகளை வச்சுக்க மாட்டாங்க. குழுக்களா, கூட்டங்களா, குளங்களா இருந்தாங்க. அது சரியானது. அங்கேயும் சிஎஸ்ஐ அது இதுன்ட்டு இருக்கிறாங்க. இங்கே சன்னி, அப்புறம் வேறு என்னமோ சொல்லுவாங்களே சியா, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லாம் இருக்குது. அது அவங்களுக்கு, நமக்கு தேவையில்லை. அவங்க நாட்டில் அவங்க வாழ்கிறாங்க, நம்ம நாட்டில் நம்ம வாழ்கிறோம். அப்போ வெளியிருந்து கொண்டு வந்ததா சூதாட்டம்.